ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 43 47 வரை இந்த படித்து இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இத்தோட சரியா? அர்ஜுனன் வழக்கம் போல என் குலத்தாரை நான் எப்படி கொள்வேன், குலத்தாரை கொன்றால் குல நாசம் ஏற்படும், பாவம் ஏற்படும், இதே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். இந்த அடுத்த 2 ஸ்லோகங்களையும் அதை தான் சொல்லுகின்றான். படிக்கிறேன். தேவா, கவனித்து கேளும், இதில் வேறொரு மகாபாதகமும் சம்பவிக்கின்றது. என்னவென்றால், இப்படி கேட்டடைந்த வம்சத்தின் சேர்க்கை தோஷத்தினால் இவ்வுலகிலேயே நல்லொழுக்கம் தவறி போகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வம்சம், தன்னுடைய வம்சத்தார்கள் அந்த விபச்சாரிகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொன்னான். ஒருவனுக்கு ஒருத்தின்ற கலாச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்னா, யார் யார் கூட சேரணுங்கிற அந்த விதி மாறிடும் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, இங்க இந்த வம்சத்தார்களோடு நாம் போர் புரிந்து அதர்மத்திற்கு நாம வித்துட்டோமா. இவன் அதர்ம காரியத்திற்கு விதை ஊன்று விட்டதால அந்த விதையை மரமாக வளர்ந்து எல்லா அதர்ம காரியங்களும் நடக்குமா. அப்ப அந்த குலம் ஃபுல்லாவே அதர்மவாதிகளா மாறிடுவாங்களாம். அதனால அந்த குலம் நாசம் அடைந்து அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடுகிறது. அத்தனை பாவத்துக்கும் விதை போட்டது யாருன்னா இந்த அர்ஜுனனாக இருப்பான் அல்லவா. சோ இதுதான் அவனுடைய ஃபீலிங். ஓகேவா? இப்படி கேட்டடைந்த வம்சத்தின் சேர்க்கை தோஷத்தினால் உலகிலேயே நல்லொழுக்கம் தவறி போகிறது. சோ ஒட்டுமொத்தமா இந்த வம்சம் கேடடைந்ததுனால ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து கேட்டடையுது. நல்லொழுக்கம் தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, எப்படி ஒரு வீட்டில் தெய்வீகமாக அக்னி பற்றி கொண்டால் அது விருத்தி அடைந்து மற்ற வீடுகளிலும் கொளுத்தி விடுமோ, இப்படியே அந்த கேட்டடைந்த குலத்தின் பக்கத்தில் எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களும் இந்த செயற்கை நிமித்தமாக பாதிக்கப்படுகிறார்கள் அல்லவா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் குலநாசம் சொன்னா, அப்ப இந்த குலநாசம் ஆயிடுச்சுன்னா இதை பார்த்துக்கிட்டு மற்ற பக்கத்துல இருக்க எல்லா குலமும் சேர்ந்து கெட்டு போகுமா. ஒட்டுமொத்த உலகமும் கெட்டு போயிடுமா. கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ்ல அந்த மனமா சூழலா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல சூழல்ங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு பேசுவோம். இப்ப சூழல் தான் இவன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். சோ இதனால அப்படி ஆகும், அதனால அப்படி ஆகும் அப்படின்னு. இவ்விதமாக பலவிதமான தோஷங்கள் ஏற்பட்டு சகல குலங்களும் நரகத்தில் விழுந்து கற்ப முடிவில் கூட அது நின்று வெளிப்படுவது இல்லை. அப்போ இந்த குலம் மட்டும் இல்லவே எல்லா குலமும் நாசமாக போகுது அப்படின்னு சொல்றான். சகல குலமும் பலவிதமான தோஷங்கள் ஏற்பட்டு சகல குலங்களும் நரகத்தில் விழுந்து கல்ப முடிவில் கூட அப்படின்னா எவர் லாஸ்டிங்கா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆகவே குல ஷயத்தினால் இவ்வளவு அனர்த்தம் நேரிடுகிறது. இன்னமும் கூட உமக்கு இப்போர் விஷயத்தில் வெறுப்பு தோன்றவில்லையே. அவன் பாருக்க அடுக்குறான் 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 டிஃபன் பண்றான். கண்ணன் ஆமாடா நீ சொல்றது உண்மைதான்டா. ஆமா இல்ல, நான் கூட யோசிக்கல பாத்தியா, சூப்பர்ரா, தெளிவா இருக்கடா நீ என்று கண்ணன் சொல்லி அவனை பாராட்டி விட்டு வாடா நம்ம வேண்டாம்டா போரு அப்படின்னு சொல்லுவான். அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான்ல. இவன் பேசிட்டே இருக்கான். கண்ணன் முகத்துல பார்த்தா ஒரு ரியாக்ஷனும் காணும். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ல கண்ணன் காட்டுறான். அங்க ஆமா இல்ல அப்படின்னு அந்த ஆச்சரியப்படமான ஒரு விஷயத்த அங்க பார்க்க முடியல. அது அவனுக்கு அர்ஜுனனுக்கு தோணுது. என்னது இவ்வளவும் பேசிட்டு இருக்கோம், கண்ணன் மனசு மாறின மாதிரி தெரியலையே என்று அதையும் சேர்ந்து அவனே கேட்கிறான். இவ்வளவு அனர்த்தம் நேரிடுகிறது, இன்னமும் கூட உமக்கு இப்போர் விஷயத்தில் வெறுப்பு தோன்றவில்லையே அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டான். கவனித்து பாரும், மனசை வைரத்தை போல் கடினம் செய்து கொண்டு எந்த சரீர சுகத்திற்காக ராஜ்ய லாபத்தை நாம் விரும்புவோமோ அந்த சரீரம் க்ஷணத்தில் அழியத்தக்கதானது என்று தெரிந்து கொண்டாவது மனசு இந்த பாபத்தினின்று திரும்ப வேண்டாமா. என்ன அழகா கண்ணனுக்கே உபதேசம் பண்றான் பாருங்களேன். அதாவது இப்போ நம்ம எதுக்காக போர் பண்றோம்? ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறதுக்காக. ராஜ்ய சுகம் எதுக்காக? உடம்பு சுகத்துக்காக. ராஜ்ய சுகத்துல என்ன இருக்கும்? நல்ல உடம்புக்கு நல்ல எல்லா சுகமும் கிடைக்கும். கேவலம் இந்த உடம்பு சுகக்காக, இந்த ராஜ்ய சுகத்துக்காக நான் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா கண்ணா? யோசிக்கிறியா இல்லையா என்று கண்ணனை பார்த்து கேட்கின்றான். அதுல பியூட்டி என்னன்னா கடைசி அவன் கேட்கிறது, கண்ணன்ட்ட அட்வைஸ் பண்றான் பாருங்க. கண்ணா ஒரு நிமிஷம் யோசிப்பாரு. இந்த உடம்பு சுகத்துக்காக அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே,
அந்த உடம்பு என்ன நிரந்தரமா? செகண்ட்ல நாளைக்கு உசுரோட இருப்போமா இல்லையான்னு கேரண்டி கிடையாது கண்ணா. அந்த க்ஷணத்தில் போகக்கூடிய இந்த உடம்பு சுகத்திற்காக நான் இத்தனை பாவ காரியங்களை செய்யலாமா? யோசித்துப் பார் கண்ணா! என்று அற்புதமாக என்னமோ பெரிய அத்வைத சித்தாந்தங்கள் கொள்கை மாதிரி, எதுவும் நிரந்தரம் அல்ல. அனைத்தும் மாயை அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற மாரி, ஆனால் தன்னுடைய அந்த அடிக்ஷனை நிலைநிறுத்துவதற்காக அவன் அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, இதெல்லாம் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இவன மாரி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அதனால தான் இவ்ளோ டீட்டெயிலா கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, நம்மலாம் பக்காவா நம்மள நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணி நம்ம செய்றது ரைட்டு அப்படின்னு நிரூபிக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாரி தான். நீ ஒரு அடிக்ஷன்ல விழுந்துட்ட அப்படின்னா, அத கரெக்ட்டுன்னு நிரூபிக்கிறதுக்காக நீ என்ன வேணா பேச முடியும். அர்ஜுனனைப் போல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படி இவ்வளவு பெரிய பாவம் அவசியமில்லை என்று நாம் இதிலிருந்து திரும்ப வேண்டாமா? என்னுடைய பெரியவர்களாகிய இவர்கள் அனைவரையும் கொல்வேன் என்று நிமிர்ந்து பார்த்தேனே! இதனால் அல்ப ஸ்வப்னமான பாவம் பாபமா நான் தேடிக்கொண்டேன். இவர்களெல்லாம் கொல்லப் போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பாவம் வந்துருமே! அப்படின்னு சொல்றான். இனி அடுத்த ஸ்லோகத்துல 46ல. இனி இதற்கு மேல் உயிர் பிழைத்திருக்கதைக் காட்டிலும் சஸ்திரத்தை எறிந்துவிட்டு இவர்களுடைய பானங்கள் மேல் விழுவதை சகித்துக் கொண்டிருப்பதே மிக்க நன்று. கிட்டத்தட்ட 4 வாட்டி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஒண்ணு நான் தற்கொலை பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னா. இல்லைன்னா அவங்க என்ன கொன்னு போட்டும், நான் செத்து போனாலும் பரவால்ல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இப்ப நான் பாட்டுக்கு பேசாம நின்னுக்கிறேன். அவங்க வந்து அவங்க சஸ்திரத்த போட்டு என்ன கொல்லட்டும். போட்டும். பரவால்ல. ஆனா இந்த பாவத்த நான் பண்ண மாட்டேன் என்று மீண்டும் சொல்லுகின்றான் இந்த விஷயத்தை. அதனால் எது உண்டானாலும் மரணமே நேரிட்டாலும் சரியே, எது நேரிடினும் பாதகம் செய்ய நான் துணிய மாட்டேன். இப்படி அனைவரும் தன் வம்சத்தாராய் இருப்பதை அர்ஜுனன் கண்டு ராஜ்யம் என்பது கேவலம் நரகபோகமே என்று சொல்லி முடித்தான். ஓகேவா? இனி இந்த விஷயத்தை வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லுகின்றான். இனி அடுத்த அத்தியாயம் துவக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி கடைசி ஸ்லோகத்துல சொல்லி முடிகிறது. இப்படி அந்த சமயத்தில் யுத்த களத்தில் அர்ஜுனன் சொன்ன அனைத்தையும் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி மேலும் கவனித்து கேளும் என்றான். பின்பு அவன் மிக்க வெறுப்படைந்தவனாய் யாருன்னு அர்ஜுனன். அவன் மிக்க வெறுப்படைந்தவனாய் அடக்க முடியாத துக்கத்தோடு ரதத்தினின்று கீழே குதித்து தன் உயர்ந்த பதவியை இப்போ ரதத்தினின்று கீழே குதித்து அப்ப அந்த அர்ஜுனனுடைய நிலைக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் வர்ணிக்கிறார் அடுத்து. தன் உயர்ந்த பதவியை இழந்து யாவராலும் அவமானப்பட்டிருக்கும் ஒரு ராஜகுமாரனை போலே. ஆனா டோட்டலா ஃபெட்டப் ஆகி அவன் வந்து தலை தொங்கி போயிட்டு இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய ராஜகுமாரன் அவமானப்பட்டு தொங்கி போனால் எப்படியோ அப்படி இருந்ததுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பதவியை இழந்த அவமானத்தால் தொங்கி போவது போல. அடுத்து சூரிய கிரகணம் ராகுவினால் விழுங்கப்பட்ட தன் தேஜஸா இருக்கும் சூரியனை போலே நிசந்தே நிச நிஸ்தேஜஸாக அப்படின்னா ராகு இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது இந்த சூரியனுடைய தேஜஸ் அந்த ஒளி வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அப்படி அவன் வந்து மங்கி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். சூரியனை போலே தபசில் நடுவில் மகா சித்திகளை பெற்று அதன் சம்பிரதாயத்தால் புத்தி மயக்கம் அடைந்து காம விகாரத்துக்கு வசப்பட்டு போய் பெருமையெல்லாம் இழந்து நிற்கும் தபஸ்வியை போலே. ஸோ பெரிய தவங்கள் பண்றான், அதனால சித்தி வந்திருக்கு. அந்த சித்தி வந்தவன் மறுபடியும் அதுல மயங்கி போயிட்டு மறுபடியும் காம விகாரத்துல சிக்கிட்டு மறுபடியும் கஷ்டப்படுறான். ஸோ இப்ப வந்து அர்ஜுனன் ஒரு காமத்தினால கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனா அவன் பேசுனதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பெரிய ஞானி மாதிரி ஃபீல் ஆகுது. பட் உண்மையில தன் குலத்தாரின் மேல் உள்ள அடிக்ஷன் மெயினா வந்து துரோணர், கிருபாச்சாரியார் அண்ட் தாத்தா பேர் என்ன தர்மர், சாரி பேர் என்ன பீஷ்மர். ஸோ இந்த பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் இந்த 3 தான் பெரிய அடிக்ஷன் இவனுக்கு. பட் இதை சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாருடைய அடிக்ஷன்லயும் வந்து இந்த அடிக்ஷன் மீதுல இவன் எத்தனையும் பேசினானே தவிர உண்மையில் தர்மம் அதர்மம்னா என்ன, இந்த போர் எதற்காக நடத்தப்படுகிறது எல்லாத்தையும் மறந்துட்டான். இது ஒரு ஆதிய சுகத்துக்காக இந்த போர் நடக்கிற மாதிரியே அவன் ஃபீல் பண்ணிட்டான் என்று இவ்வளவு நேரம் அவன் விளக்கி கொண்டிருக்கின்றான். இப்போ அந்த நடுக்கத்துல அந்த மோகத்துல அவன் எந்த அளவுக்கு கலங்கி போயிருக்கிறான் என்றது இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கடைசியா சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லா தவம் அடைந்து சித்தியும் வந்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மயக்கம் போயிட்டு காமத்துல விழுந்தா எவ்வளவு ஒரு மோசமான சூழல். அந்த சூழல்ல இப்ப அர்ஜுனன் மாட்டிட்டு இருக்கான். அந்த தனுர்தனன் மிகுந்த துக்கத்தால் அவயவங்கள் கட்டு குடைந்தவனாய் வில்லையும் பானத்தையும் எரிந்துவிட்டு அடக்க முடியாதபடி கண்ணீர் சொரிந்து கொண்டு நின்றான்.
பயங்கரமான கஷ்டத்துல நிற்கிறான் இப்போ. இப்படி அவனுடைய விருந்தாத்தம் ஆயிற்று. கேளும் அரசனே என்று சஞ்சயன் சொன்னான். அந்த சமயத்தில் அந்த வைகுண்டநாதன் இவ்வளவு, இப்ப நம்ம ஞானதேவர் நமக்காக பேசுறாரு. அந்த சமயத்தில் அந்த வைகுண்டநாதன் இவ்வளவு துக்கப்பட்டுக் கொண்டிருந்த பார்த்தனுக்கு எவ்விதம் பரமார்த்த தத்துவத்தை நிரூபணம் செய்து வைத்தாரோ அதை விஸ்தாரமான கதையை மேலே சொல்லப் போகின்றேன். மிக்க ஆதரவுடன் கேளுங்கள் என்று நாம் ஞானதேவர் சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார்.